இன்னும் ஓரிரு நாட்கள்ல ரம்ஜான் வரவுள்ளது. அதற்காக பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் ரம்ஜானை போற்றும் வகையிலும், இஸ்லாமிய நண்பர்களுடைய சகோதரத்துவத்த மகிழ்விக்கும் வகையிலுமே நேற்று இஃப்தார் நோன்பு விழா தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நடத்தப்பட்டது. இந்த நோன்பு விழாவுல கலந்து கொண்ட தளபதி விஜய் அவர்கள் இந்த விழாவை மேலுமே சிறப்பித்திருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா, விழா முடிந்து தளபதி விஜய் அவர்கள் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுடனுமே உரையாடி இருந்தாரு. அந்த உரையாடல் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆச்சு. அதன்படி பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் நம்ம எந்த கட்சியுடனுமே கூட்டணி அமைக்க போறதில்ல, தொடர்ந்து ஆளும் கட்சியான திமுக நம்மளை பற்றி பல வதந்திகளை சோசியல் மீடியாக்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. அதை எதையுமே நம்பாதீங்க, நாம தனித்துதான் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். தனித்து போட்டியிட்டாலுமே திமுகவை வெல்வது அப்படின்றது அவ்வளவு எளிதல்ல. காரணம், திமுக பாத்தீங்கன்னா பல கட்சிகளுடன் கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. ஆகையால எப்படி பார்த்தாலுமே தவகாலவருக்கு திமுகவுமே ஒரு பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா, திமுகவை வீழ்த்த தமிழக வெற்றி கழகத்துல முக்கிய பிரபலம் ஒருவர் இணைய இருக்காரா. அவர் வேற யாருமே இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னுமே சொல்லப்படுது. சமீபத்துல ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி அவதூறாக பேசியிருந்தாலுமே, தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல இணைவதாக எடுத்த முடிவு பலராலுமே பாராட்டப்பட்டுமே வருது. மேலும் பாத்தீங்கன்னா, இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் 1 அல்லது 2 நாட்கள வெளியிடப்படும் அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.